வணக்கம். வாங்க. நான் இப்போ திருப்பூரில் இருக்கேன். என் பேர் பழனிவேல், மூலிகை வைத்தியர். நான் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கேன். என்னை தேடி வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மூலிகையெல்லாம் காமிக்கிறேன். எனக்கு சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரிய சாமியார்கள், சாதுக்களை உங்களுக்கு ஒன்று காட்டி கொடுத்த மூலிகை. அது இல்லாமல் எங்கள் பாரம்பரியமாக வர மூலிகைகள் காமிக்கிறேன். அதை பற்றி ஒவ்வொரு மூலிகை பற்றி விளக்கமாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்காங்க. பார்த்துட்டு ஏதோ உடம்புக்கு தொந்தரவு அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இதில் இருக்க சர்ப்ரைஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்து கொடுப்போம். நீங்களும் வந்து வாங்கிட்டு போகலாம். தேடி வந்துக்கிறது. காமாலைக்கு மருந்து தரேன். வாத நோய்கள், உப்பு சத்து, கிட்னி ஃபால்ட், கிரியேட்டினைனுக்கு மருந்து தரேன், குறைஞ்சிட்ருக்கு. பைல்ஸு, இதை மூலவியாதி 9 வகையான மூலத்துக்கும் மருந்து தரேன். அல்சர் குணமாகுது. பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு, அதிகமாக இரத்தப்போக்கு, நாள் தள்ளி போதல், குழந்தையின்மை, ஆண் மலடு, பெண் மலடு போன்றவருக்கு மூலிகை மருந்து கொடுக்கிறேன். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் எங்கள் குலதெய்வம் வரும் பக்தர்களுக்கு இலவசமாக 108 வகையான மூலிகை ரசம் கலந்து தரப்படுகிறது. அதில் அனைத்து நோய்களும் மருத்துவ பயன்கள் பற்றி காட்டலாம், சொல்லலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு பார்க்கலாம். பறவைகளில் ஒரு இனம் இருக்குது, கௌதாரி காடைன்னு சொல்லுவாங்க. அந்த இனம் வந்து இதனுடைய விதைகள் மட்டும்தான் சாப்பிடும். அது சாப்பிட்றதுனால தான் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரே மாதிரி பொசிஷனில் இருக்குது. அது வந்து முதுமையாக அதுக்கு வராது. அந்த பறவைகளுக்கு இந்த மூலிகை நம்ம சாப்பிட்டோம்னா எல்லா ருசி இதுலேயே இருக்குது. உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக, அப்போ இரும்பு தூள் மாதிரி இருக்கும் உடம்பு. தாது புஷ்டிக்கு அருமையான மருந்து இந்த மூலிகை. சாப்பிட்டு காட்டுறப்போ சாப்பிட்டோன்னா ஃபுல்லாக எனர்ஜி ஆகுது உடம்புக்குள்ள. மூலிகை நல்லா க்ளோஸ் பண்ணி காட்டிக்குவோம். போதுமா இந்த அளவுக்கு காமிச்சா? அப்படியே ஒரு பேஸ் போயிருக்கு. நீங்கள் ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருங்கண்ணா. இண்டு முள், கரு இண்டு, கரு உண்டு. கீழே முள் இருக்கும், கொக்கியாக முட்டை இருக்கும். கைப்பட்ட உடனே சுருங்க ஆரம்பிக்கும். கரு இண்டு அங்கே வந்து போட்டு கொடுங்க அப்படிங்கிறாரு. இன்றைக்கி அம்மாசனாலே வாங்கிக்கலாம் கொடுங்க அப்படிங்கிறாரு. மூலிகை புளிப்பு சுவை, சற்று புளிப்பு சுவையுடைய மூலிகை. இதை கஷாயம் வைத்து குடித்தால் 10 மில்லி இலை எடுத்து மிளகு 5 சேர்த்து 200 மில்லி தண்ணீரில் 100 மில்லியாக சுண்ட காய்த்து டெய்லி 2 வேளை குடித்தோமானால் நெஞ்சு வலி குணமாகும், நெஞ்சுக்கு பலம் தரும், நுரையீரல் பட்ட நோய்கள் குணமாகும். மூலிகையின் பெயர் நுணா. எதுக்கு என்னன்னு சொல்லுங்கண்ணா. இந்த மூலிகையினால் HIV, எய்ட்ஸ் நோய், வெள்ளை வெட்டை நோய் குணமாகும். கையில் பற்றி சொல்லாது. இந்த மரப்பட்டையில்
கஷாயம் வைத்து அந்த கஷாயத்தில் வெள்ளை துணியை நனைத்து காவி துணியாக பயன்படுத்தினார்கள் சித்தர்கள். இந்த மூலிகையின் பெயர் ஆணை நெருஞ்சில். இதன் இலை வலுவழுப்பு தன்மை உடையது. இந்த இலையை அரைத்து 50 ml தயிரில் தினமும் கலந்து சாப்பிட்டால் நீண்ட நாள் வெள்ளைப்போக்கு, ஆண்களுக்கு வரக்கூடிய வெட்டை மேகம், வீடி என்ற நோய் குணமாகும். பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் போன்ற நோய்கள் குணமாகும். உடல் குளிர்ச்சியாகும். இந்த இலையை தண்ணீரில் போட்டு கலக்கினால் விளக்கெண்ணெய் போல் ஆகும். இந்த மூலிகையின் பெயர் ஆணை நெருஞ்சில். இந்த நெருஞ்சில் முள்கள் கிட்டையில் உள்ள கல்லை கரைக்கும் தன்மை உடையது. இந்த கொடியின் பெயர் அதிமதுரம். இனிப்பு சுவை உடையது. குழந்தைங்க தினமும் பல்லு கூட சரியாக விளக்க மாட்டாங்க, பிஸ்கட் சாப்பிடுவாங்க. பிஸ்கட் சாப்பிட்டதுனால சொத்தப்பல் வந்துடும், பல் வலி பயங்கரமாக இருக்கும், எகிர் வீங்கிக்கும். அவங்களுக்கு இந்த இலை எடுத்து நல்லா கசக்கி உருண்டையாக செய்து அடைக்கி வைத்துக் கொள்ளவும். 5 நிமிடத்தில் பல் வலி உடனே குணமாகும், எகிர் வீக்கம் குறையும். வெல்லம் சாப்பிட்டாலும் சர்க்கரை சாப்பிட்டாலும் பல்வலி வராது. இந்த மூலிகையின் பெயர் அதிமதுரம். இப்போ இவருங்க காலையிலேருந்து பல்லு வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். முன்னாடியே என்ன பண்ணு இப்படி வச்சு அடைக்குறாங்க. வலி அடைக்கிட்டு அந்த உண்மையில் முழுங்க வேண்டாம், துப்புங்க, அடைக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சுடு தண்ணியில் வாய் கொப்பிச்சுக்காங்க, சரியாயிடும். இது ரொம்ப வரவே வராது, ஒரே டைம் தான். கை கொடுங்க. தலை சுத்தும் பா உனக்கு. ஆமாங்க, தலை சுற்றுது. தூக்கம் வருது நல்லா? தூக்கம் தான் வர மாட்டேங்குது, சரி தூக்கம் வரல. ரெடி பண்ணிடலாம், இப்போ ரெடி பண்ணுறோம். சரி. வேலிப்பருத்தி. இதோட பேர் வேலிப்பருத்திங்களா? வேலிப்பருத்திங்களா? வேலிப்பருத்தி இலைக்குள்ளுனா பால் வரும், கசப்பு சுவை உடையது. இப்போ இதை வச்சு இவருக்கு வைத்தியம் பண்ணுறேன். இது முழங்கால் வலிக்கு இருக்குங்களா? பொதுவாக ரெடி பண்ணிக்கிறியா? இல்லை அவருக்கு எப்படி இருக்கு? அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே பார்த்து சொல்லுங்க. அப்படியே குளிர்ச்சியாக இருக்குதுங்க. இந்த மூலிகையின் பெயர் எலும்பு ஒட்டி. வெட்டு காயங்கள், வெட்டிய சதை, வெட்டிய நரம்பு, உடைந்த எலும்புகள் கூடும்.
இந்த இலையை எடுத்து 2ஆக கட் செய்து நேராக வைத்து சேர்த்து பிடித்தால் ஒட்டிக்கொள்ளும். வாங்க. நீங்களே பாருங்கள். 2 கிளிங்க, ஒரு இலை. இதை நீங்கள் இதை சொல்லிடுங்க, இலையை கிட் பண்ணி ஓட்டினாக்கா. எலும்பூட்டி மூலிகை. எலும்பு முறிஞ்சிட்டா இந்த இதை போட்டு எப்படி பண்ணி அதை எலும்பு முறிவில் முறிஞ்ச இடத்துல ஒட்டினா எப்படி அது எலும்பு ஒட்டும் இந்த இலை மூலிமா? வெட்டு காயம் பிளேடு காயமாயிருது. இந்த இலை எடுத்து நல்லா அரைச்சி அது மேலே அப்படியே பூசிட்டு ஈர துணி போட்டு சுற்றிடுங்க. சரி சரி. 3ஆவது நாள் பழையபடி தோல் இருக்கும். ஓ. 1 இதே மூலிகை அரைச்சி பச்சையாக காலையில் 10 கிராம், நைட்டு 10 கிராம் வெள்ளாட்டு பாலில் கலந்து 3 நாள் சாப்பிட்டா போதும். 30 வருஷத்துக்கு எலும்பு உடஞ்சா கூட தானாக கூடிக்கும். ஆனால் 3 நாளைக்கும் பத்தியமாக இருக்கும். உடஞ்சி தான் போகணுங்க, இல்லை உடஞ்சிட்டு பின்னாடி எப்போ உடஞ்சாலும் அது கூடிக்கும். கூடிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. மூலிகை 3 நாள் சாப்பிட்டா 30 வருஷம் இதனுடைய பலன் இருக்கு உடம்புக்குள்ள. ஓ சூப்பர். அதான் எலும்பொட்டி. பேர் என்னங்கண்ணா? எலும்பூட்டிங்கிற மூலிகை. இது அண்ணா என்கிட்ட இந்த செய்முறை சொல்லியிருக்காரு. நானும் போய் என் வீட்டில் போய் இது மாதிரி அவர் சொன்ன மாதிரி செஞ்சு பார்க்குறேன். திருநூற்று பச்சிலை. சித்தர்கள் சாபம் பெற மூலிகை ஒன்று இருக்குன்னா அது திருநூற்று பச்சிலை மட்டும்தான். எல்லா மூலிகைக்கும் சாபம் இருக்குது. சாப நிவர்த்தி பண்ணி தான் எடுக்கணும். இந்த மூலிகை அப்படியே எடுக்கலாம். இதோடைய மருத்துவ குணம், குழந்தைங்களுக்கு சரியாக பேச முடியாது, நினைவாற்றல் கம்மியாக இருக்கும், படிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி இருக்காது, படித்து நல்ல படிப்பில் கவனம் இருக்காது. டெய்லி எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க டெய்லி 2 இலை சாப்பிட்டா போதும். டெய்லி பற்றி எதுவுமே இல்லை. டெய்லி சாப்பிட்டோம்னா அந்த குழந்தை 10th படிக்கும்போது ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. மூளை வளர்ச்சி, திக்கு வாயு, மெமரி பவர் எல்லாமே சரியாகுது. இந்த ஒரு மூலிகை போதும். சித்தர்கள் ஓலைச்சுவடி மூலமாகவும் நூல்களையும் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு சில மூலிகையில் இரும்பு போட்டோம்னா செம்பாக மாறும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு ப்ரூவ் பண்ணுவோம். மூலிகை சாறு இதில் இருக்குது. அதுக்குண்டான மூலிகை எடுத்து வந்து சாறு எடுத்து இதை குடுவையில் வச்சுருக்கேன். இதில் ஒரு இரும்பு போட்டு பார்ப்போம். வாங்க, ஒரு இரும்பு எடுத்துகிட்டு வாங்க. நீங்களே போடுங்க. அசாம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகணும். இது இரும்பு செம்பாக மாறி இருக்குது. இது ஒரிஜினல் இல்லை. இந்த மூலிகை சாறு படுறதுனால வேதி மாற்றம் ஏற்பட்டு செம்பு கலரில் இருக்குது. இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், பழையபடி இரும்பாயிரும். தாந்தத்துக்கு ஒட்டுமோனா இது ஒட்டும். இது இரும்பு தான், இது இரும்பு தான். இந்த மூலிகை சாறு படுறதுனால செம்பு கலரில் இருக்குது. கொஞ்ச நேரம் தான் இருக்குது, போயிடும்.
இன்னும் வைத்தியர் தேடி போனோம்னா இரும்பை கொடுத்தா செம்பு பண்ணி கொடுத்துருவார், பணம் சம்பாரிச்சிக்கலாம். அந்த எண்ணத்தில் என்னை யார் தேடி வர வேண்டாம். புக்கில் எழுதியிருக்கு, சித்தர்கள் எழுதியிருக்காங்க, அதை பார்த்து தான் நான் செய்திருக்கேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் புதுப்பட்டி புதூரில் ஸ்ரீ பெரியாண்டி சேனம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் இங்கே இருக்குதுங்க. இது எங்கள் குலதெய்வம். சுமார் வந்து ஒரு 50 வருஷமாக எங்கள் தாத்தா பாடி காலத்துலேருந்தே நாங்கள் வழிபட்டுட்டு வரோம். இங்கே பரிவார தேவருங்க, மதுரை வீரன், கருப்பனார், கன்னிமாருங்க, பாவடராங்க, இந்த மாதிரி பரிவார தேவர்கள்லாம் இருக்காங்க. இங்கே அதெல்லாம் பெரியாண்டி சேனம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலுங்க. இங்கே ஒவ்வொரு அமாவாசைக்கும் எல்லா பக்தர்களும் தேடி வருவாங்க. வைக்கிற வேண்டியதெல்லாம் அப்படியே நிறைவேறும். எல்லோரும் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. எங்கள் பழனிவேல் சித்தர் வைத்தியர் ஐயா வந்துட்டு 108 மூலிகைகளை எடுத்து அதை ரசம் எடுத்து அதை இங்கேயே காசி இங்கே கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு பூஜை முடிஞ்ச வாட்டி இங்கே இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம். இதனால் தீராத வியாதிலாம் தீருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிக்கையாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதை நீங்கள் இப்போ கூட நீங்கள் கூட பார்க்கலாம்.